வணக்கம். மேசம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில பெற்றோர் மனதை புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை உங்களுக்கு நேரிட்டிருக்கும். உங்கள் பெற்றோர் மீது உங்களுக்கு அளவற்ற அன்பும் மரியாதையுமே இருந்தாலுமே தலைமுறை இடைவெளி மற்றும் கிரக நிலைகளின் மாறுபட்ட தன்மையால் அவர்களை புரிந்து கொள்வதில் பெரும் சிரமம் ஏற்பட்டிருக்கும். 9ஆம் இடத்து குரு அல்லது சூரியனின் அசுப சேர்க்கையால் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட பெற்றோருக்கு தவறாகவே தெரியும். அதேபோல் அவர்கள் நலனுக்காக சொல்லும் அறிவுரைகள் உங்களுக்கு கட்டுப்பாடுகளாகவே தோன்றும். பரஸ்பர அன்பிருந்தும் அதை சரியாக வெளிப்படுத்த முடியாமல் இரு தரப்பிலுமே மனக்கலக்கமும் பெற்றோர் நம்மை புரிந்து கொள்ளவில்லையே அல்லது பிள்ளைக்கும் நம்மீது அக்கறை இல்லையே என்ற வேதனையுமே உங்களுக்கு நீடிக்கும். வாழ்க்கையில மனதை அதிகம் சோர்வடை செய்த அனுபவங்களில் ஒன்றுதான் பெற்றோரின் மனதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமல் தவித்த காலமாகவே இருக்கும். சிறு வயதிலிருந்தே குடும்பத்தின் நலனுக்காக உழைத்து பெற்றோரின் ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்த நீங்கள் சில சூழ்நிலைகளில் உங்கள் முடிவுகள் அவர்களுக்குள் ஏன் பிடிக்கவில்லை என்ற குழப்பத்தில் இருக்கலாம். நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சியுமே குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக இருந்தாலும் அதை அவர்கள் வேறு கோணத்தில் பார்த்ததால் தேவையற்ற மனக்கசப்புகள் உருவாகும். சில நேரங்களில் அவர்கள் கூறிய வார்த்தைகள் கடுமையாக இருந்தாலும் மனம் உடைந்திருக்கலாம். அதேபோல் நீங்கள் அமைதியாக இருந்ததையும் அவர்கள் தவறாகவே புரிந்து கொள்ளும். அன்பும் இருந்துமே அதை வெளிப்படுத்த முடியாத நிலை, பேச வேண்டும் என்று நினைத்தும் வார்த்தைகள் வராத தருணங்கள், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் கடந்த நாட்கள் உங்களுடைய மனதில் ஆழமான சுமையை ஏற்படுத்தியிருக்கும். இருப்பினும் ஜோதிட ரீதியாக இந்த சோதனை நீடிக்கக்கூடியதல்ல. செவ்வாய் பகவானின் அருளும் குரு பகவானின் சுப பார்வையும் உங்கள் குடும்ப உறவுகளில் நல்ல மாற்றத்தை உருவாக்கும். பெற்றோரின் மனநிலை, அவர்களின் அக்கறை மற்றும் வாழ்க்கை அனுபவங்களை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய காலம் வரும். அதேபோல் உங்களுடைய உண்மையான அன்பையும் தியாகங்களையும் பெற்றோரும் உணரத் தொடங்குவார்கள். நீண்ட நாட்களாக இருந்த அமைதியான இடைவெளி மறைந்து மனம் திறந்து பேசக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். குடும்பத்தில் ஆசீர்வாதமும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். பெற்றோரின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில புதிய முன்னேற்றத்திற்கான கதவுகளை திறக்கும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட புரிதல் குறைபாடுகள் அனைத்தும் மறைந்து அன்பு, மரியாதை மற்றும் குடும்ப பாசம் நிறைந்த புதிய அத்தியாயமும் உங்களுக்கு தொடங்கும். அதாவது உங்கள் பெற்றோர் மீது உங்களுக்கு அளவற்ற அன்பையும் மரியாதையுமே நீங்கள் இருந்துமே தலைமுறை இடைவெளியோ இல்லைன்னா கிரக நிலைகளோ மாறுபாட்டு தன்மையால தான் நீங்கள் அவங்கள புரிந்து கொள்ள முடியாத ஒரு சிரமம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டு வந்திருந்திருக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் பெற்றோருக்கு தவறாகவும் தெரியக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கும். அதே போல தான் அவங்க சொல்கிற நல்லனுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு கட்டுப்பாடுகளாகவே தோன்றக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். அது கூடவே தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய அருளும் குரு பகவானுடைய சுப பார்வையும் தான் உங்கள் குடும்ப உறவுல நல்ல மாற்றத்தை உருவாக்க போகுது. அது கூடவே நீங்கள் சில நேரங்கள் அவங்க பெரியவங்க கூறுற வார்த்தைகள் உங்களுக்கு கடுமையாக இருந்தாலுமே அவங்க கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மனமே உடைத்து போயிருக்கும். ஏன்னா நீங்கள் அமைதியாக இருந்ததையும் அவங்க தவறாகவே புரிந்து கொண்டிருந்திருப்பாங்க. வாழ்க்கையில் அன்பு இருந்துமே நீங்கள் அதை வெளிப்படுத்த முடியாத நிலையுமே பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டும் என்று நினைத்துமே நீங்கள் உங்களுடைய வார்த்தைகள் வராத தருணங்களுமே உங்கள் வாழ்க்கையில் நேரிடும். ஏன்னா ஒருவரை புரிந்து கொள்ளாமல் கடந்த நாட்கள் உங்களுடைய மனசுல ஆழமான சுமையை ஏற்படுத்தக்கூடிய நிலையாகவும் இருந்து வந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. செவ்வாய்க்கிழமை தீபம் ஏற்றுவதால் முன்னேற்றம் கூடும். உங்கள் வாழ்க்கையிலும் வாரம் தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் ராகு கால நேரத்திலேயோ அல்லது மாலை வேளையிலேயோ செவ்வரளி மலர்களால் முருகனுக்கோ அல்லது அம்மனுக்கோ நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது கடன் பிரச்சனைகளும் மற்றும் உத்தியோக சிக்கல்களுக்கும் உடனடி நிவாரணம் தரும். செவ்வாய்க்கிழமையில பக்தியுடன் தீபம் ஏற்றி இறைவனை வழிபடுவது உங்களுடைய மனதில் அமைதியையும் வாழ்க்கையில புதிய நம்பிக்கையுமே ஏற்படுத்தக்கூடிய
ஒரு நல்ல ஆன்மீக பழக்கமாகவே உங்கள் வாழ்க்கையில் அமையும். இந்த வழிபாட்டின் மூலியமா உங்களுடைய மனம் ஒருமுகப்படுவதால் முடிவுகளை தெளிவாக எடுக்கக்கூடிய திறனும் அதிகரிக்கும். இதனால் தொழில், குடும்பம், பணவரவு மற்றும் உறவுகள் போன்ற பல துறைகளில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்த முடியும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் நகரத் தொடங்கும். மனதில் இருந்த பயம் குறைந்து தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதி நிலைத்து நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரத் தொடங்கும். புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவும் கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமும் கிடைக்கும். காலமும் நெருங்க உள்ளது. பக்தியுடன் செய்யப்படக்கூடிய வழிபாடு உங்களுடைய மன உறுதியை வளர்த்து நல்ல செயல்களில் தொடர்ந்து ஈடுபட உதவும். இந்த நேர்மறை மாற்றங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில நிலையான முன்னேற்றத்திற்கான அடித்தளமாகவே அமைய உள்ளன. அது நீங்கள் மேசம் ராசிக்காரங்க வாரந்தோறுமே செவ்வாய்க்கிழமைகளை நீங்கள் ராகு நேர காலத்திலேயோ இல்லைன்னா மாலை நேரத்தில் செவ்வாழை மலர்கால முருகனுக்கோ இல்லைன்னா அம்மனுக்கு நீங்கள் நெய் தீபமோ இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளும் தீராத நோய்களும் உத்தியோக சிக்கல்கள் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக நிவாரணம் ஆகக்கூடிய நிலையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நேரமாக இந்த காலகட்டம் அமைய உள்ளன. அது நீங்கள் செவ்வாய்க்கிழமையில பக்தியுடன் தீபம் ஏற்றி இறைவனை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் மனசில் எப்பயுமே அமைதியும் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அறிகுறியாகவே ஆன்மீக பழக்கம் உங்கள் வாழ்க்கையில் அமைந்து கொண்டு இருக்கும். ஏன்னா இந்த வழிபாட்டின் மூலியமாக தான் உங்கள் வாழ்க்கையில் பணமும் பணம் மனம் ஒருமுகப்படுவதும் முடிவுகளை நீங்கள் தெளிவாகவும் எடுக்கக்கூடிய திறன்களையும் உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்க உள்ளது. ஏன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக மனம் உடைந்து போயிருந்திருப்பீங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் செய்த வழிபாடு தான் உங்களுடைய மனசை மனம் ஒருமுகப்படுத்தப்பட்டு முடிவுகளை நீங்கள் தெளிவாக எடுக்கக்கூடிய திறனுமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அதனாலவே உங்களுடைய தொழிலையும் குடும்பத்திலையும் பணவரவுலையும் மற்றும் உறவுகள் போன்ற பல துறைகளில் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாகவே பயன்படுத்த முடியும். வாழ்க்கையில் நீண்ட நாட்களாகவே உங்களுக்கு தடைப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாமே நகர தொடங்க உள்ளன. ஏன்னா மனசுல இருக்கக்கூடிய பயம் எல்லாமே உங்களுக்கு குறைந்து தன்னம்பிக்கையும் அதிகரிக்க சூழல் இந்த காலகட்டமாக அமைய உள்ளது. உங்க குடும்பத்திலையும் அமைதியெல்லாம் நிலைத்து ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாகவே வர தொடங்கக்கூடிய காலகட்டமாக அமைய உள்ளன. புதிய வருமான வாய்ப்புகளும் உருவாக கூட உள்ளது. நண்பர்களும் மற்றும் உறவினர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய காலமும் இந்த காலகட்டம் நெருங்க உள்ளன. நீங்கள் பக்தியுடன் செய்யக்கூடிய வழிபாடு எல்லாமே உங்களுடைய மன உறுதியை வளர்த்து கொண்டு நல்ல செயல்களை நீங்கள் தொடர்ந்து ஈடுபடவும் உதவ உள்ளன. உங்களுக்கு இவை அனைத்துமே உங்களுடைய இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வழிபடுவது கடன் பிரச்சனைகளும் மற்றும் உத்தியோக சிக்கல்களுக்கும் உடனடி நிவாரணம் தரும். செவ்வாய்க்கிழமையில பக்தியுடன் தீபம் ஏற்றி இறைவனை வழிபடுவது உங்களுடைய மனதில் அமைதியையும் வாழ்க்கையில புதிய நம்பிக்கையுமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஆன்மீக பழக்கமாகவே உங்கள் வாழ்க்கையில் அமையும். இந்த வழிபாட்டின் மூலியமா உங்களுடைய மனம் ஒருமுகப்படுவதால் முடிவுகளை தெளிவாக எடுக்கக்கூடிய திறனும் அதிகரிக்கும். இதனால் தொழில், குடும்பம், பணவரவு மற்றும் உறவுகள் போன்ற பல துறைகளில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்த முடியும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் நகரத் தொடங்கும். மனதில் இருந்த பயம் குறைந்து தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதி நிலைத்து நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரத் தொடங்கும். புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவும் கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமும் கிடைக்கும். காலமும் நெருங்க உள்ளது. பக்தியுடன் செய்யப்படக்கூடிய வழிபாடு உங்களுடைய மன உறுதியை வளர்த்து நல்ல செயல்களில் தொடர்ந்து ஈடுபட உதவும். இந்த நேர்மறை மாற்றங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில நிலையான முன்னேற்றத்திற்கான அடித்தளமாகவே அமைய உள்ளன. அது நீங்கள் மேசம் ராசிக்காரங்க வாரந்தோறுமே செவ்வாய்க்கிழமைகளை நீங்கள் ராகு நேர காலத்திலேயோ இல்லைன்னா மாலை நேரத்தில் செவ்வாழை மலர்கால முருகனுக்கோ இல்லைன்னா அம்மனுக்கு நீங்கள்
நெய் தீபமோ இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளும் தீராத நோய்களும் உத்தியோக சிக்கல்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு உடனடியாக நிவாரணம் ஆகக்கூடிய நிலையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நேரமாக இந்த காலகட்டம் அமைய உள்ளன. அது நீங்கள் செவ்வாய்க்கிழமையில பக்தியுடன் தீபம் ஏற்றி இறைவனை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் மனசில் எப்பயுமே அமைதியும் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அறிகுறியாகவே ஆன்மீக பழக்கம் உங்கள் வாழ்க்கையில் அமைந்து கொண்டு இருக்கும். ஏன்னா இந்த வழிபாட்டின் மூலியமாக தான் உங்கள் வாழ்க்கையில் பணமும் ஒருமுகப்படு பணம் மனம் ஒருமுகப்படுவது முடிவுகளை நீங்கள் தெளிவாகவும் இருக்கக்கூடிய திறன்களையும் உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்க உள்ளது. ஏன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக மனம் உடைந்து போயிருந்திருப்பீங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் செய்த வழிபாடுகள் தான் உங்களுடைய மனசை மனம் ஒருமுகப்படுத்தப்பட்டு முடிவுகளை நீங்கள் தெளிவாக எடுக்கக்கூடிய திறனுமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அதனாலவே உங்களுடைய தொழிலையும் குடும்பத்திலையும் பணவரவுலையும் மற்றும் உறவுகள் போன்ற பல துறைகளில் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாகவே பயன்படுத்த முடியும். வாழ்க்கையில நீண்ட நாட்களாகவே உங்களுக்கு தடைப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாமே நகரத் தொடங்க உள்ளன.